வணக்கம். மிக முக்கியமான 10 கேள்விகளை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த கேள்விகளை நம்ம பார்க்கும்போது அதுல சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான கான்செப்டையும் நம்ம பார்த்துருவோம். சோ வெறும் 10 நிமிஷத்துல மிக முக்கியமான ஒரு 10 கேள்விகளை இந்த பதிவுல வித் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். சோ இன்னைக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்கனாமிக் சார்ந்த ஒரு கேள்வி. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி இஸ் எ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். அப்ப ஒரு நாட்டோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா ஒவ்வொரு நாடும் பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு புக். ஓகேங்களா? இந்த புக்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு அக்கௌண்ட கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ஷார்ட், இந்த புக்ல என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டுல இருந்து எந்த பொருட்கள்லாம் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க, அந்த ஏற்றுமதி பண்ணனால எவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் எந்தெந்த பொருட்கள்லாம் இறக்குமதி செஞ்சிருக்காங்க, அதே மாதிரி இறக்குமதி செஞ்சனால எவ்வளவு பணம் இந்தியாக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைலும் இதுக்கு இந்த புக்குக்குள்ள பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், வரவு செலவு சமநிலை அப்படிங்கிற புக்குக்குள்ள இந்திய அரசாங்கம் மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு நாடு எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கு, எவ்வளவு இம்போர்ட் பண்ணிருக்கு, அதனால எவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு, அது இல்லாம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வந்திருக்கு. அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்னா ஒரு வெளிநாட்டுல ஃபாரின்ல இருக்கக்கூடியவங்க இந்தியாவுல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கம்பெனில எவ்வளவு முதலீடு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மென்ட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில ஏதாச்சும் ஷேரை வாங்கியிருப்பாங்க, அதாவது ஸ்டாக் ஷேர் பங்குகளை வாங்கியிருப்பாங்க. அப்ப இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்னா என்னன்னா, இப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரி இந்தியாவுல பாத்தீங்கன்னா முதலீடு செஞ்சது, இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை வாங்குறதுக்கோ இல்ல அந்த கம்பெனில பாத்தீங்கன்னா டோட்டலா முதலீடு செஞ்சு ஒரு ஓனர் மாதிரி இருந்தாங்கன்னா அதை ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் சொல்லுவோம். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மென்ட்னா என்னன்னா, ஒரு ஃபாரின் கண்ட்ரி இந்தியாவுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கம்பெனில அந்த கம்பெனியோட ஒரு ஷேரை வாங்குறது, இல்லனா ஒரு குறிப்பிட்ட ஷேரை வாங்குறது. புரியுதுங்களா? சோ இதை இப்படி மீன் பண்ணிக்கலாம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்னா ஒரு நாடு வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா முதலீடு செஞ்சது அப்படின்னா அதுதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் சொல்லுவோம். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மென்ட்னா இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா அமெரிக்காவுல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில ஒரு பர்டிகுலர் ஷேர்ஸ், அதாவது பங்குகளை வாங்கி இருந்தது அப்படின்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுனால ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவுல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அவங்க ஒரு ஓனரா கூட மாறலாம். ஆனா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்தியாவுல இருக்கக்கூடிய ஷேரை மட்டும் தான் வாங்க முடியும். அதாவது அவங்களும் ஒரு ஆளா தான் இருக்க முடியும், ஓனரா மாற முடியாது. புரியுதுங்களா? சோ இங்க நம்ம வந்துரும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்னன்னா, இந்த புக்ல ஒரு இந்திய நாடு ஒரு ஏற்றுமதி எவ்வளவு பண்ணிருக்கு, இறக்குமதி எவ்வளவு பண்ணிருக்கு, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு பண்ணிருக்காங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு வந்திருக்கு, இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு புக். ஓகேங்களா? அப்ப இங்க கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் ஏ. இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் எ கண்ட்ரி டூரிங் எ given பீரியட் ஆஃப் டைம், நார்மலி இயர். ஒரு வருஷத்துல எவ்வளவு ஏற்றுமதி பண்ணிருக்கு, இறக்குமதி பண்ணிருக்கு, இந்த எல்லா டிரான்சாக்ஷனுமே பாத்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு நாடு பயன்படுத்தக்கூடிய, ஒரு நாடு மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த புக்ல எல்லாமே என்ரோல் ஆயிருக்கும். ஓகே? அப்ப பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா ஒரு நாடு எவ்வளவு ஏற்றுமதி பண்ணுது, இறக்குமதி பண்ணுது, அந்த டீடைல் அதுல இருக்கும். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. which idea was popularized by early nationalists to promote industry in India? அதாவது இந்தியாவுல பாத்தீங்கன்னா தொழிற்சாலை டெவலப் பண்றதுக்காக இந்தியாவுல இருக்கக்கூடிய தேசியவாதிகள்லாம் ஸ்டார்டிங் பீரியட்ல எந்த ஐடியாவை கொண்டு வந்தாங்க, எந்த ஐடியாவை பாப்புலரைஸ் பண்ணாங்க? யாரு? ஏர்லி நேஷனலிஸ்ட், அதாவது முன்னாடி இருந்த தேசியவாதிகள்லாம் எந்த ஐடியாவை கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுதேசியா, ஸ்வபிமானா, இல்ல லேசஸ் ஃபேரா, இல்ல ஆன்டி கலோனியலிசமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வதேசி அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. சுதேசி அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். 1905 இந்த சுதேசி இயக்கம் பாத்தீங்கன்னா உருவாயிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1905 அக்டோபர் 16 வங்காளத்தை பிரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்சன் பிரபு இந்த அறிவிப்பு வெளியிட்டு இருப்பாரு. அப்ப அதை எதிர்த்து உருவான ஒரு பெரிய இயக்கம் தான் சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்திய பொருட்களை ஆதரிக்கணும், வெளிநாட்டு பொருட்களை பாத்தீங்கன்னா தூக்கி எறியணும், பாய்காட் பண்ணணும் அப்படிங்கறத என்னுடைய கான்செப்ட். 1905 பாத்தீங்கன்னா இது உருவாக்குனாங்க. சோ இந்த சுதேசி மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் மேட் குட்ஸ், இந்தியாவில் உருவாக்கக்கூடிய பொருட்களை பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணிச்சு, அதாவது ஆதரிச்சது. அதே மாதிரி ஃபாரின் ப்ராடக்ட், வெளிநாட்டு பொருட்களை பாத்தீங்கன்னா போட்டு எரிச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் இண்டஸ்ட்ரியை, அதாவது இந்திய தொழிற்சாலைகளை டெவலப் பண்ணணும். அதே மாதிரி இந்த நம்ம பிரிட்டனை பாத்தீங்கன்னா பொதுவா அந்த பொருளாதாரம் சார்ந்து அவங்களை நம்பி இருக்கிறோம்ல, அதை பிரேக் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்தாங்க. அப்போ ஏர்லி நேஷனலிஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணாங்க, இந்தியாவில் தொழிற்சாலைகளை டெவலப் பண்ண அப்படின்னா சுதேசி அப்படிங்கிற கான்செப்ட் ஃபாலோ பண்ணாங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. which among the following is not a key dimension to evaluate the development of a country
as per human development index. இது வந்து ஒரு சூப்பரான கான்செப்ட். இது ஃபர்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா என்னன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடை வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்றதுக்கு எந்தெந்த விஷயத்தெல்லாம் கருத்தில் கொள்ளுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு நாடு கிரவுத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன், நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. கிரவுத், டெவலப்மெண்ட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி மீனிங் வரும். கிரவுத்னா வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, டெவலப்மெண்ட்னா மேம்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா அது வச்சிருக்க பணத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டை வரிசைப்படுத்தினா அது பொருளாதாரத்துல வெறும் பணத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டை வரிசை பண்ணோம்னா அது அதை வந்து கிரவுத்னு சொல்லுவாங்க. ஆனா டெவலப்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல கல்வி எப்படி இருக்கு, அதாவது எஜுகேஷன் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ஹெல்த் சுகாதாரம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து முக்கிய கருதுகோளா முக்கிய தீமா எடுத்துக்கிட்டு அப்போ அந்த நாட்டை வந்து வரிசைப்படுத்தினாங்கன்னா அதை தான் வந்து பாத்தீங்கன்னா மேம்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாட்டுக்கு கிரவுத் முக்கியமா டெவலப்மெண்ட் முக்கியமான டெவலப்மெண்ட் தான் முக்கியம். ஏன்னா டெவலப்மெண்ட்ங்கிறது வெறும் பணத்தின் மட்டும் அடிப்படையில மட்டும் பார்க்க மாட்டாங்க, இது வளர்ந்த நாடா வளர்ச்சியற்ற நாடான்னு சொல்லிட்டு அந்த நாட்டுல கல்வி எப்படி இருக்கு, சுகாதாரம் எப்படி இருக்கு, வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு, வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, இதெல்லாத்தையும் பார்த்து மெஷர் பண்ணுவாங்க. அந்த நாட்டுல பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கறாங்களா இல்லையா, இது எல்லாத்தையும் பார்த்து ரேங்க் பண்ணுவாங்கன்னா அது டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வளர்ச்சியின் அடிப்படையில தான் இந்தியா 3வது இடத்துல இருக்கு. டெவலப்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்கு, அதுல எல்லாமே பின்தங்கி தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இங்க என்ன क्वेश्चन பாருங்க, எந்த which among the following is not a key dimension to evaluate the development of a country. ஒரு நாட்டை வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்திருக்கா இல்லையா அப்படின்னு எவாலுவேட் பண்றதுக்கு எது வந்து கீ டைமென்ஷன் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எதெல்லாம் கீ டைமென்ஷன் அப்படின்னா ஒரு நாட்டுல கல்வி, சுகாதாரம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வாழ்க்கை தரம், வாழ்வாதாரம், இது எல்லாமே கீ டைமென்ஷன். சாரி, மனிதவள மேம்பாட்டு குறியீடை வந்து மென்ஷன் பண்றது. இங்க பாருங்க, இப்ப இதை பார்த்தாலே தெரியும் லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப் இருக்கா அப்படின்னு பாப்பாங்க ஒரு நாட்டுல. இது ரொம்ப முக்கியமான ஒரு கீ. ஏன்னா மனிதவள மேம்பட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு வாழ்க்கை தரம் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கீ. என்விரான்மெண்டல் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சுற்றுச்சூழலோட நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறது மனிதவள மேம்பாட்டு குறியீடை வந்து பாத்தீங்கன்னா அளக்கக்கூடிய ஒரு டைமென்ஷனா எவாலுவேட் பண்ண யூஸ் ஆகுதான்னு கேட்டா இல்ல. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரமும் வந்து தேவைப்படுது. கல்வியை வந்து பாத்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்ட குறியீடு அதை அளக்கிறதுக்கு மிக முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு குறியீடு தான். அப்ப இப்படி நீங்க புரிஞ்சுங்க. அப்ப டெவலப்மெண்ட் அப்படின்னா அதை மெஷர் பண்றதுக்கு கல்வி எப்படி இருக்கு, சுகாதாரம் எப்படி இருக்கு, வாழ்க்கை தரம், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஹெல்த்தில வாழ்க்கை தரம்னா அதான் லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப் எப்படி இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. என்விரான்மெண்டல் கண்டிஷன் அப்படிங்கிறது கீ டைமென்ஷன் கிடையாது. எதுக்காக? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை எவாலுவேட் பண்றதுக்கு இது ஒரு கீ டைமென்ஷன் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, which are the following economic activity employs the maximum number of people in India. அதாவது எந்த பொருளாதார நடவடிக்கையில அதிக பேர் வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? விவசாயத்துல தான் வந்து அதிகப்படியான மக்கள் வந்து வேலை செய்யறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 40 இருந்து 45% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த முதன்மை துறையான விவசாயத்தை தான் நம்பி நம்ம வந்து வாழ்றோம். முதன்மை துறை தான் விவசாயத்துல வருது. ஓகே, அதாவது இதுல ஈடுபடுறவங்க எல்லாருமே பொதுவா கூலிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரிசைப்படுத்தப்படுறாங்க. ஓகேங்களா? ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மை துறை, அதாவது பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிஷரி செக்டார், குவாட்டர்னரி, குன்னேரி அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான செக்டார் வந்து பிரிக்கப்படுது. அதுல முதன்மை தொழில் அப்படிங்கிறது வந்து விவசாயம். விவசாயம் அப்படின்னா முதன்மை துறைக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மூலப்பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய துறை எல்லாமே முதன்மை துறை. ஃபார் எக்ஸாம்பிள் சுரங்க நடவடிக்கை ஈடுபடுறவங்க, மரங்களை வந்து வெட்டுறவங்க, இவங்க எல்லாம் மூலப்பொருட்களை தான் தயாரிச்சு கொடுக்குறாங்க. அதனால இவங்க எல்லாம் முதன்மை துறை. அவங்க முதன்மை துறை வந்து பாத்தீங்கன்னா 40 இருந்து 45% வேலையில இருந்தாலும் இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இது எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா 20% தான் கான்ட்ரிபியூட் பண்ணது, ரொம்ப கம்மி தான். சோ இந்தியாவுல சேவைத்துறை தான் அதிக அளவுல வந்து இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு வந்து அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க, who among the following formulate the monetary policy in India. அதாவது பணவியல் கொள்கை அதை வந்து யாரு வந்து ஃபார்முலேட் பண்றா, உருவாக்குறான்னு கேட்டீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த மத்திய மைய வங்கி, ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் உருவாக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டா மும்பைல வந்து இருக்கு. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்போ உருவானுச்சுன்னு கேட்டீங்கன்னா 1934ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்தது, ஆர்பிஐ ஆக்ட்னு ஒன்று போட்டாங்க. இதன் அடிப்படையில் 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் முதல்ல இந்தியாவில் ஒட்டுமொத்த அந்த கமர்ஷியல் பேங்க்லாம் இருக்குல்ல, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், HDFC, இந்த பேங்க் எல்லாமே கமர்ஷியல் பேங்க், வணிக வங்கின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மைய வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி உருவானுச்சு. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வேணும்னு சொல்லிட்டு பரிந்துரைத்த குழு எதுன்னு கேட்பாங்க, ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்டிங்ல பிரைவேட்டா தான் இருந்தது. 1949ல தான் இதை வந்து நேஷனலைசேஷன் பண்ணாங்க, நாட்டுடைமை செய்யப்பட்டது. இப்போ மானிட்டரி பாலிசினா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மணி சப்ளை வந்து கண்ட்ரோல் பண்றது. பணவியல் கொள்கை என்னது, பணத்தை வந்து இந்த பண சப்ளை வந்து கரெக்டா
கரெக்டா இருக்கணும். ரொம்பவும் அதிகமா அச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொடுத்துடக்கூடாது. அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தை வழிவகுக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது வட்டி விகிதம், அதுக்கப்புறம் இன்ஃபிளேஷன், அதாவது பணவீக்கம், விலைவாசி உயர்வு, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது தான் மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. பணவியல் கொள்கை என்னது? பணம் சப்ளையை வந்து கண்ட்ரோல் பண்றது, வட்டி விகிதத்தை கண்ட்ரோல் பண்றது, அப்புறம் இன்ஃபிளேஷன், விலைவாசி உயர்வு, இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது தான் மானிட்டரி பாலிசி. இந்த மானிட்டரி பாலிசியை யார் ஃபார்முலேட் பண்ணணும்னு கேட்டா இந்தியாவின் மைய வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஃபார்முலேட் பண்ணுது. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. which Indian bank note released in November 2016 feature மங்கள்யான் on the reverse side? அதாவது 2016ல எந்த பேங்க் நோட், எவ்வளவு பணம், எந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க, எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மங்கள்யான் அதை வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடுல வச்சிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் மங்கள்யான் என்னன்னு சொல்லிட்டு. 2014ல செப்டம்பர் 24ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோ 2014 செப்டம்பர் 24ல இஸ்ரோ வந்து மங்கள்யான் அப்படிங்கிற ஒரு மிஷனை வந்து பண்ணாங்க. மங்கள்யான் அப்படிங்கிற ஒரு திட்டம். மங்கள்யான் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் கிரகணத்தோட வளிமண்டலத்தையும் அதனுடைய நிலத்தோற்றத்தையும் ஆராயறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு திட்டம் தான் மங்கள்யான் அப்படிங்கிற திட்டம். இந்த 2014 செப்டம்பர் 24ல வந்து பாத்தீங்கன்னா மங்கள்யான் அப்படிங்கறத வந்து இஸ்ரோ லான்ச் பண்ணாங்க. இது வந்து போயிட்டு அங்க செவ்வாய் கிரகணம் வந்து எப்படி, அதனுடைய நிலத்தோற்றம் எப்படி இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா வளிமண்டலம் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து படம் முடிச்சு அனுப்புனுச்சு. அதை இந்தியா வந்து ஒரு சயின்டிபிக் அச்சீவ்மெண்ட் தானே பண்ணிருக்காங்க. ஒரு அறிவியல்ல வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணனால அதை பறைசாற்றும் விதமா 2016ல வந்து இந்த மங்கள்யான 2000 இருக்குல்ல, 2000 ரூபீஸோட நோட்ஸ் இருக்குல்ல, அதோட பேக் சைடுல இந்த மங்கள்யான வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்தியா வந்து சயின்டிபிக்கலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்தணும், சிம்பாலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணாங்க. அடுத்து பாருங்க, வாட் வாஸ் தி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி 12th 5-year plan? 12வது ஐந்தாண்டு திட்டம். ஓகே, மொத்தம் 12 ஐந்தாண்டு திட்டங்கள் இருந்துச்சு. ஓகே, 2012ல இருந்து 2017 வரைக்கும் இந்த 12வது ஐந்தாண்டு திட்டத்தோட காலகட்டம். 2012ல இருந்து 2017 இந்த 12வது ஐந்தாண்டு திட்டம் வந்து ஃபுல்லா முடியல. காரணம் 2014ல மோடி ஜெயிச்சிட்டாரு. மோடி ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுதந்திர தின விழா உரையில என்ன பண்ணிருப்பாருன்னா, நான் இந்த 5ஆண்டு திட்டங்களை வந்து கேன்சல் பண்றேன், இதுக்கு பதிலாக நிதி ஆயோக் வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தேவையான திட்டங்களை வந்து வகுப்பாங்க. அதனால இவங்க ஒரு திங்க் டேங்க் பாடி, இவங்க திட்டங்களை வந்து தீட்டுறது தான் உங்களுடைய வேலை. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, அதாவது திட்ட பிளானிங் ஐந்தாண்டு திட்டத்துக்கு மாற்றாக வந்ததுதான் நிதி ஆயோக். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். 2015ல இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? சோ இந்த 12வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிள். ஆனா இது கம்ப்ளீட்டா இது முடியவே இல்லை, அதுக்குள்ள நிதி ஆயோக் வந்துடுச்சு. நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபாஸ்டர் கிரௌத் இருக்கணும், ரொம்ப வேகமான, அதே மாதிரி நிலைத்த சஸ்டைனபிள் மோர் இன்க்ளூசிவ் கிரௌத். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 12வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம். ஓகேங்களா? 12வது ஐந்தாண்டு திட்ட நோக்கம் என்ன? விரைவான, நீடித்த மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கறது அதோட நோக்கம். ஓகேங்களா? வேகமா இருக்கணும் வளர்ச்சி, அதே மாதிரி நீடித்த வளர்ச்சியா இருக்கணும். மோர் இன்க்ளூசிவ் கிரௌத்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டையும், எல்லா துறைகளையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அதுதான் இன்க்ளூசிவ் கிரௌத். புரியுதுங்களா? உள்ளடக்கிய வளர்ச்சினா ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன எய்ம் பண்ணாங்கன்னா, எல்லா துறைகளும் டெவலப் ஆகணும், ஏற்ற தாழ்வு இல்லாம எல்லா துறைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டரா, அதே மாதிரி சஸ்டைனபிளா, இன்க்ளூசிவ், உள்ளடக்கிய வளர்ச்சி எல்லாரும் பெறணுங்கிறதா நோக்கமா வச்சிருந்தாங்க. ஃபாஸ்டர், சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் கிரௌத். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 38வது क्वेश्चन. which of these is not a public sector industry owned by the government of India? இதுல 4 ஆப்ஷன்ல வந்து எது வந்து பொதுத்துறை நிறுவனம் அல்ல அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இந்த கெயில் உங்களுக்கே தெரியும், கேஸ் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில இருக்கு. கெயில் இது வந்து ஒரு பப்ளிக் பொதுத்துறை நிறுவனம் தான். ஹால் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட், அதாவது இந்த விமானங்கள்லாம் செய்யறாங்க இல்லையா, அந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட். இவங்க இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு. ஓகேங்களா? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு. சோ இதுவும் வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான். பிபிசிஎல் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மும்பைல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுவுமே வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான். இந்த இந்துஸ்தான் யூனிலிவர் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரைவேட் செக்டர். ஓகேங்களா? இதான் கேட்டிருக்காங்க. எது பொதுத்துறை நிறுவனம் அல்ல அப்படின்னா இந்துஸ்தான் யூனிலிவர் அப்படிங்கிறது ஒரு தனியார் நிறுவனம். சோ ஆப்ஷன் டி, இந்துஸ்தான் யூனிலிவர் இஸ் த ரைட் ஆன்சர். இது ஒரு பிரைவேட் செக்டர் கம்பெனி. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலா இது வந்து இந்த கம்பெனி வந்து யூகே பேஸ்ட் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி இது. ஓகேவா? அப்ப கெயில், ஹால், பிபிசிஎல் எல்லாமே பொதுத்துறை நிறுவனம். அடுத்து பாருங்க, ஹூ கிரியேட்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கறத வந்து யாரு, இந்த கான்செப்டை யார் கிரியேட் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா மெஹபூப் உல் ஹக் அப்படிங்கிற ஒரு 1990ல மனிதவள மேம்பாட்டு குறியீடை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. பாகிஸ்தான், இவரு பாகிஸ்தான் மனிதவள மேம்பாட்டு குறியீடு வந்து இவர் வந்து டெவலப் பண்ணாரு. இதுக்கு யார் சப்போர்ட் பண்ணாருன்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்துல நோபல் பிரைஸ் வாங்கின அமர்த்தியா சென் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் அது இல்லாம யுஎன்டிபி, ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம், இது எல்லாத்தையும் உதவியோட மனிதவள மேம்பாட்டு குறியீடுன்னு டெவலப் பண்ணாரு. ஓகேங்களா?
இப்ப என்னன்னு புரியுதுல, மனித வள மேம்பாடு அப்படின்னா அதாவது வளர்ச்சிங்கிறது வெறும் பணம், மேம்பாடுங்கிறதுனா ஒரு நாடு எல்லாத்திலயும் பெஸ்டா இருக்கும். கல்வி, சுகாதாரம், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, வறுமையை ஒழிக்க திட்டம் போட்டிருக்காங்களா, இது எல்லாத்தையும் பார்த்தா அந்த நாடு மேம்பட்ட நாடு. அப்போ ஒரு நாடு மேம்பட்ட நாடா இருக்கிறது தான் பெஸ்ட் நாடா இருக்கும். சும்மா வெறும் பணத்தின் அடிப்படையில இந்தியா வந்து பொருளாதாரத்துல 3வது இடம் இருக்கு அப்படின்னா வெறும் பணத்தின் அடிப்படையில அவங்க பண்ண உற்பத்தியின் அடிப்படையில வரிசைப்படுத்துறாங்க. புரியுதுங்களா? சோ அதன் அடிப்படையில பாக்குறதுலாம் அது உண்மையான வளர்ச்சி கிடையாது. மேம்பாடு தான் உண்மையான வளர்ச்சி. எல்லோ ரெவல்யூஷன் இன் இந்தியா ரெஃபர்ஸ் டு growth of மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது வந்து எதனுடைய வளர்ச்சியை வந்து இது பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயில் சீட் ப்ரொடக்ஷன். அதாவது பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் வித்துக்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நடந்த ஒரு புரட்சி தான் எல்லோ ரெவல்யூஷன், மஞ்சள் புரட்சி. இதனுடைய தந்தை அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா மஞ்சள் புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சாம் பிட்ரோடா அப்படிங்கிறவர் வந்து மஞ்சள் புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆயில் சீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து அதனுடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நடந்த ஒரு புரட்சி தான் எல்லோ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றது. எல்லோ ரெவல்யூஷன் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த கடுகு எண்ணெய், அப்புறம் வந்து சூரியகாந்தி எண்ணெய், அப்புறம் சோயாபீன் எண்ணெய், இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எடிபிள் ஆயில்ஸ் இருக்குல்ல, எடிபிள் ஆயில்ஸ் அதனுடைய உற்பத்தியில தன்னிறைவு அடையணும் நம்ம அப்படிங்கிறதுக்காக இந்த மஞ்சள் புரட்சி செய்யப்பட்டது. இது மெயினா வந்து இந்த 1980 1990 காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி மிஷன் ஆன் ஆயில் சீட்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஷனை ஏற்படுத்தி இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய தியாழ் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய பாண்டிச்சேரியில அடுத்து வரக்கூடிய பிசி, சப் இன்ஸ்பெக்டர், எல்டிசி, யூடிசி, அடுத்து அப்கமிங் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து அட்மிஷன் ஓப்பன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க 9952787085 இந்த நம்பரை தொடர்பு கொண்டு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த பதிவுல ஏதாச்சும் டவுட் இருந்தது, இல்ல இதை கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க, ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நான் அது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணி நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.